அரசியல் நோக்கம் என்ன, முத்துராமலிங்கத்தவருடைய கொள்கை என்ன, முத்துராமலிங்கத்தவரை பற்றி பேசுகிற போது இந்த தேவர் ஜெயந்தி விழா பார்த்தேன். ஹரிஜன மக்களை எல்லாம் ஒரு ஆலயத்தை அழைத்து சொன்னார். ஏன்டா எங்களுக்கு இதான் வேலையா? கோயிலுக்குள்ள எவனும் போயில போடா, உங்களை எதுக்குடா கூட்டு போடுறாங்க? இது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையானா? உங்களை கோயிலுக்குள்ள கூட்டு போடுறா பெரிய இது மாதிரி பேசிக்க. உங்களை கோயிலுக்குள்ள கூட்டு போடுற முடிஞ்சா நீயே போவடா. இதாடா முத்துராமலிங்கத்தவருக்கு பெருமை எல்லாரும் சொல்றா. நம்ம அவர் தாழ்த்தப்பட்ட மக்களை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டு போனார். முத்துராமலிங்கத்தவருக்கு இதான் வேலையா? முத்துராமலிங்கத்தவர் என்பவர் ஐ ஸ்டாண்ட் ஃபார் தி இண்டிபெண்டன்ட் ஃபெடரல் சோஷலிஸ்ட் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா என்று சொல்ல தலைவர். இந்த தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார். இட் should be an independent federal socialistic republic என்றார். அந்த அவர் முத்துராமலிங்கத்தவர். அது முத்துராமலிங்க. அவர் இந்தியன் நேஷனலிசம் is neither narrow nor selfish nor aggressive. It is inspired by the highest ideals of human race. சத்தியம் சிவம் சுந்தரம் சொன்னவர் முத்துராமலிங்கத்தவர். அவர் இந்தியன் நேஷனலிசம் will never be a hindrance to internationalism என்று சொன்ன முத்துராமலிங்கத்தவர். Uncompromising revolution until the achievement of full-blooded socialism to shoot our Indian national system, culture, civilization is Subhasism. I stand for Subhasism என்று சொன்னவர். I am a socialist என்று சொன்னவர். I am a spiritual socialist என்று சொன்னவர். நான் ஒரு spiritual socialistவாதி என்று சொன்னவர் முத்துராமலிங்கத்தவர். முத்துராமலிங்கத்தவருடைய தேசிய சர்வதேசிய அரசியலை பற்றி பேசுவதற்கு இங்கே எவருக்கும் அருகதை இல்லை. இங்கே எவரும் பேசுவதில்லை. அவர் சொந்த கட்சிக்காரனாகிய பார்வர்ட் பிளாக்காரரே பேசுவதில்லை.